Dear students, have a good day. Today is our 5th standard maths class. We are going to learn about find the LCM. This is our term 2 unit 2 numbers. Okay. So now our first question 8 and 12. 8 and 12 க்கு நம்ம LCM வந்து find out பண்ண போறோம். LCM னா என்ன? Least common multiple. Okay. So least common multiple எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம find out பண்ண போறோம். So நம்மளுடைய question பாத்தீங்கன்னா 8 and 12. So இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, 3, 5, 7. First இந்த tablesல தான் வந்து நம்ம இதை solve பண்ண போறோம். Because இந்த 4 நம்பருமே நம்மளுக்கு ஒரு prime number. Prime number na என்னன்னு சொல்லிடுறேன். Prime number na 1 and the number itself. அதாவது 1 டேபிள்லையும் நம்ம இங்க கொடுத்திருக்க இந்த டேபிள்ஸ்லயும் மட்டும் தான் இந்த நம்பர் வரும். அப்படி இருந்ததுன்னா அதுதான் வந்து நம்மளுடைய prime number. So இப்போ வந்து ஆன்சர் பார்ப்போம். ஆன்சர் பாத்தீங்கன்னா 8. ஃபர்ஸ்ட் நம்ம 8க்கு வந்து என்னென்ன நம்பர்ஸ்லாம் வந்து நம்மளால இதை வச்சு டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 டேபிளில் 2 டேபிளில் கம்பல்சரி வந்து 8 வரும். ஸோ அப்போ 8 வந்து 2 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ். ஸோ 2 4 டைம்ஸ். பிகாஸ் நம்ம 8 வந்து 2 டேபிளில் 4 டைம்ஸ் வரதை நம்ம கீழே டைம்ஸ் எழுதிட்டே வரணும். இதுதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அகெயின் இப்போ நமக்கு பேலன்ஸ் வந்த நம்பர் என்ன? 4. 4 அகைன் வந்து எந்த டேபிளில் வரும்? 2 டேபிளில் வரும். ஸோ அப்போ 2 2s 4. 2 டேபிள் எடுத்துக்கணும். 2 டேபிளில் 4 2 டைம்ஸ் வரும். டைம்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டே வரணும். சைடில் டேபிள் வந்து எழுதணும். ஓகே. அகெயின் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம டைம் வந்து 2 தானே வந்தது. அகெயின் இந்த 2 எதில் வரும்னு பார்க்கணும். 2 டேபிளில் தான் 2 வரும். ஸோ 2 1s எத்தனை டைம்ஸ் வரும்? 2 1s. ஸோ இங்கே நம்மளுக்கு லாஸ்ட்ல 1 அப்படின்ற நம்பர் வந்ததுனாவே இந்த ஃபேக்டரைசேஷன் இதோட க்ளோஸ் ஆகிடும். ஓகே. அதே போல் இப்போ 12க்கு பார்ப்போம். இப்போ 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள்லையும் 12 வரும், 3 டேபிள்லையும் 12 வரும். நம்ம எந்த டேபிள் வேணாலும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 2 டேபிளே எடுத்துக்கிறேன். 2 டேபிளில் 12 6 டைம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டா? ஸோ அப்போ 6 வந்து கீழே போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே போல் இந்த மாதிரி எல் ஷேப்பில் நம்மளுடைய க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே. அகெயின் 6 வந்து 2 டேபிள்லேயும் வரும், 3 டேபிள்லேயும் வரும். நான் அகெயின் 2 டேபிளே எடுத்துக்கிறேன். 2 டேபிளில் 6 3 டைம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 3 பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் வராது, 3 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ அதனால் நான் 3 டேபிள் மட்டும் எடுத்துக்கிறேன். 3 டேபிளில் 3 1 டைம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 8க்கு கிடைச்ச இந்த ஃபேக்டர்ஸ்லாம் என்ன? ஸோ நம்மளுக்கு இங்கே சைடில் இருக்கிறது தான் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ 8க்கு கிடைச்ச ஃபேக்டர்ஸ்லாம் என்ன? 2 into 2 into 2. ஸோ 1 வந்து நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. அகெயின் நம்மளுக்கு 12க்கு கிடைச்ச ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into 2 into 3. ஓகே. ஸோ இப்போ நமக்கு லீஸ்ட் காமன் மல்டிபிள் கேட்டிருக்காங்க. ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம காமன் நம்பர்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் பண்ணிப்போம். 2 நம்பருக்கான காமன் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம சர்க்கிள் பண்ணிப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 2 இது ரெண்டுமே இந்த 2 நம்பருக்குமே காமனாக இருக்குது. ஸோ நம்ம எடுத்தாச்சு. அடுத்தது சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 3 இருக்குது. இது சர்க்கிள் பண்ணக்கூடாது. பிகாஸ் இது ரெண்டும் காமனாக இல்லை. இது வேறு நம்பர், இது வேறு நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா therefore LCM of 8 and 12 is இங்க பாருங்க காமனா இருக்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே 2 2 பேர்ஸ் இருக்கு. அதாவது 2 வந்து ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிறதுனால இது வந்து நான் 1 பேர் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ அதே போல இங்கேயும் 2 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுத்து எழுதினா போதும். சிங்கிள் நம்பர் நம்மளுக்கு என்ன இருக்கு? 2ம் 3ம் இருக்கு. ஸோ அப்போ அதையும் எடுத்து எழுதிக்கணும். ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் மல்டிபிள் பண்ண போறேன். 2 2s 4, 4 2s 8, 8 3s 24. ஸோ நம்மளுடைய LCM பார்த்தீங்கன்னா 8க்கும் 12க்கும் நம்மளுக்கான LCM பார்த்தீங்கன்னா 24. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் 12 and 28. இப்போ 12 and 28க்கு நான் LCM பார்க்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆன்சர்ல இந்த 12ஐயும் 28ஐயும் இந்த மாதிரி ஃபார்மேட்ல எழுதிக்கணும். நான் இப்போ சொன்ன மாதிரி 2 3 5 and 7 டேபிள். ஃபர்ஸ்ட் இந்த 4 டேபிள்லையும் இதை சால்வ் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் 12 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 12 போட்டிருக்கோம். 2 டேபிள். இப்போ நான் 3 டேபிள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ 3 4s 3 டேபிளில் நம்மளுக்கு 4 டைம்ஸ் 12 கிடைக்கும். அகெயின் இப்போ என்ன பண்ண போறோம்னா 4 வந்து 2 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ 2 டேபிளில் 2 டைம்ஸ் வரும். டேபிள்ஸ் எல்லாம் இங்கே எழுதிக்கணும். டைம்ஸ்லாம் கீழே எழுதிட்டு வரணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ 2 டேபிளில் 2 1 டைம் வரும்.
ஸோ இதோட 12 ஃபேக்டர்ஸ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் 28 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் 2 டேபிள் எடுத்துக்கிறேன். 2 டேபிளில் 28 பார்த்தீங்கன்னா 2 1 டைம் வரும், 8 4 டைம்ஸ் வரும். தட் மீன்ஸ் 14 டைம்ஸ் 2 டேபிளில் 28 நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அகெயின் ஐ டேக் 2 டேபிள். 2 டேபிளில் 47 டைம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 7 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ அதனால் நான் 7 1s are 7. ஓகேயா? ஸோ இந்த நம்பர் வந்து எந்த டேபிளில் வருதுன்னு ஃபஸ்ட்டு செக் அவுட் பண்ணணும். அந்த டேபிளில் எத்தனை டைம்ஸ் வருதுன்னு நம்ம கீழே எழுதிட்டே வரணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 12 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே சைடில் கிடைச்சது தான் ஃபேக்டர்ஸ். டேபிள்ஸ்ன்னு நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஃபேக்டர்ஸ். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 × 2 × 2. ஓகே, 1 எழுதணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் 28 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 2 × 7. ஸோ இதுதான் வந்து 28 ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், காமன் நம்பர்ஸை வந்து சர்க்கிள் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 3 இல்லை, ஸோ 2 தான் இருக்குது. ஸோ 2 இங்கே காமனாக இருக்குது, அதே போல் இங்கேயும் காமனாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எல்சிஎம். ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிற பேரை வந்து 1 டைம் எடுத்து எழுதிப்போம். இந்த பேருக்கு ஒரு 2, அதே போல் இந்த பேருக்கு ஒரு 2. மல்டிபிள் சிம்பிள் தான் எல்லாத்துக்குமே போடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சிங்கிளாக இருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3யும் 7ம் தான் சிங்கிளாக இருக்குது. ஸோ 3 = 7. ஸோ இப்போ இதுதான் வந்து நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். இது எப்படி மல்டிபிள் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இதை நான் ரஃப் காலத்தில் எழுதிக்கிறேன். 2 × 2 × 3 × 7. ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணலாம். 2 2s are 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 7s are 21. ஸோ இது போல் நான் தனித்தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிபிள் பண்ணுறேன். 2 2s are 4, 3 7s are 21. ஸோ அகெயின் நான் 21ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1 4s are 4, 4 2s are 8. ஸோ என்னுடைய ஆன்சர் 84. ஸோ அவர் LCM is 84. Okay students, next our third question, 16 and 24. First I take 16. This number, இந்த நம்பர் வந்து எந்த டேபிளில் வரும், ஃபஸ்ட்டு 2 டேபிளில் கம்பல்சரி வரும். ஸோ அப்போ 2 டேபிளில் 16 எத்தனை டைம்ஸ் வரும், 8 டைம்ஸ் கிடைக்கும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு அகெயின் ஐ டேக் 2 டேபிள், 8 comes 4 times. நெக்ஸ்ட்டு அகெயின் ஐ டேக் 2 டேபிள், 4 comes 2 times. ஓகே, இந்த சைடு இருக்கிறதெல்லாம் டேபிள்ஸ், கீழே எழுதிட்டு வரதெல்லாம் டைம்ஸ். ஓகே, 2 table, again I take 2 table, 2 comes 1 time in 2 table. Okay, clear? So 16 8 times 2 table varum, 8 4 times varum, 4 2 times varum, 2 1 time varum. Okay, next 24 2 table la varum. So first 2 table la varudhan paathiட்டு அதுக்கு அடுத்தது மீதி tables எல்லாம் நீங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. 2 1s are 2, 2 2s are 4. next 12 2 table la 6 times varum. நெக்ஸ்ட் 2 டேபிளில் 6 3 டைம்ஸ் வரும். கரெக்டாக? இப்போ 3 2 டேபிளில் வராது. ஸோ நான் 3 டேபிள் அடுத்தது வந்து 3 டேபிள் எடுக்கிறேன். 3 டேபிளில் 3 1 டைம் வரும். இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதுவோம். 16 ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2 × 2. ஸோ நம்மளுக்கு 4 2s வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 24 ஃபேக்டர்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா 2 × 2 × 2 × 3. இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம சர்க்கிள் பண்ணிப்போம். 2 இது ரெண்டுத்துலையுமே வர காமன் ஃபேக்டர்ஸை தான் நான் சர்க்கிள் பண்ணுறேன். பார்க்கும்போதே உங்களுக்கு புரியுதுல? ஸோ ஓகே, இப்போ காமன் ஃபேக்டர்ஸை நான் எடுத்தாச்சு. ஸோ இப்போ எல்சிஎம் வந்து நான் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், காமன் ஃபேக்டர் ஒரு பேர் எடுத்தோம்னா அதில் ஒன் டைம் நம்ம எடுத்து எழுதினா போதும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதியாச்சு. ஸோ சிங்கிளாக இருக்கிற நம்பரையும் நம்ம இங்கே எடுத்து எழுதிடணும். ஸோ இப்போ இதனுடைய மல்டிப்ளிகேஷன் பார்ப்போம். மொத்தம் நமக்கு 4 2s இருக்குது, ஒரே ஒரு 3 இருக்குது. ஸோ அதை எப்படி மல்டிபிள் பண்ணுறதுன்னு நான் இங்கே காட்டுறேன். 2 × 2 × 2 × 3. First 2 numbers, 2 2s are 4. Next இங்கே 2 2s are 4. இங்கே ரிமைனிங் இருக்கிற 3. ஸோ இப்போ இது மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். 4 4s are 16, ரிமைனிங் 3. ஓகே, இந்த ரிமைனிங் 3 வந்துட்டே இருக்கு. ஸோ இப்போ 3 6 are 18, ரிமைனிங் 1. 3 1s are 3, 3 plus 1 4. So 16 3s are 48. So our LCM is 48. Next our fourth question. Here 8 and 14. So 8 கான LCM பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் வரும். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், இருந்தாலும் நான் சொல்கிறேன். 2 டேபிளில் 8 வந்து 4 டைம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் 4 டைம்ஸ்
8 கிடைக்கும், அது போட்டாச்சு. 4 வந்து 2 டைம்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ 2 2s are 4 கரெக்டா. நெக்ஸ்ட் 2 வந்து எந்த டேபிளில் வரும், 2 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ 2 டேபிளில் 2 1 டைம். ஸோ 8 உடைய ஃபேக்டர்ஸ் 2 2 2. ஸோ மொத்தம் 3 2s வருது நம்மளுக்கு. நெக்ஸ்ட் 14 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 டேபிள்லேயும் வரும், 2 டேபிள்லேயும் வரும். ஃபர்ஸ்ட் நான் 2 டேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 டேபிளில் 14 7 டைம்ஸ் வரும். ஸோ 7 வந்து வேறு எந்த டேபிள்லையுமே வராது, 1 அண்டு 7 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ நம்ம 7 டேபிளில் எடுத்துப்போம். 7 1s are 7. ஓகே, ஸோ 1 வந்துடுச்சு. ஸோ இதோட இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ 8 உடைய ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம எடுத்து எழுதிப்போம். 2 into 2 into 2. நெக்ஸ்ட் 14 உடைய ஃபேக்டர்ஸ் 2 into 7. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7 1 டைம் இருக்குது, 2 மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இத்தனை டைம்ஸ் இருக்குது. இது ரெண்டுத்துலேயும் காமனான நம்பர் பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் கரெக்டாக. பேலன்ஸ் இருக்கிறதுலாம் சிங்கிளாக இருக்குது. இப்படிலாம் வந்து சர்க்கிள் பண்ணக்கூடாது. 2 நம்பருக்கான காமன் நம்பர் தான் எடுக்கணும். ஒரே நம்பரில் 2 வாட்டி 3 வாட்டி வந்ததுன்னா அதெல்லாம் நம்ம சர்க்கிள் பண்ணால் அது தப்பு. ஓகே, ஸோ இப்போது எல்சிஎம் நம்ம எழுதுவோம். எல்சிஎம் ஈக்குவல் டு இந்த காமனாக இருக்கிறதுக்கு 1 டைம் எடுத்து எழுதியாச்சு. சிங்கிளாக இருக்க நம்பர்ஸ் எல்லாம் அகைன் நம்ம எடுத்து எழுதிடுவோம். இப்போ இதை எப்படி மல்டிபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 into 2 into 2 into 7. So first 2 2s are 4. அடுத்தது 2 7s are 14. So இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். 4 4s are 16, remaining 1. 4 1s are 4. 4 plus 1 5. So 56 is our LCM. Okay students, next நம்மளுடைய last sum, fifth sum. This is 30 and 20. So 30 உடைய ஃபேக்டர்ஸ்லாம் பார்ப்போம். நம்ம 30 3 டேபிளில் வரும். ஸோ 2 டேபிள் தான் எடுக்கணுமா, இல்லை 3 டேபிளும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, 3 டேபிளில் நம்மளுக்கு 10 டைம்ஸ் வந்து 30 வரும் கரெக்டாக. 3 டேபிளில் 30 10 டைம்ஸ் வரும். இப்போ 2 டேபிள் எடுத்தோன்னா 2 டேபிளில் 10 5 டைம்ஸ் வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 5 டேபிளில் 1 டைம் 5 வரும். நெக்ஸ்ட்டு 20 எடுப்போம். 20 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டேபிளில் 20 10 டைம்ஸ், 2 டேபிளில் 5 டைம்ஸ் 10 வரும், 5 டேபிளில் 1 டைம். ஓகே, இது கிளியராக புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் 30 உடைய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி ஆர்டராக எழுதிப்போம். ஸ்மால் டு பிக்கு 2 into 3 into 5. நெக்ஸ்ட் 20 உடைய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 into 2 into 5. ஸோ நம்மளுக்கு இங்கே காமனாக வர நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2வும் இந்த 5வும் தான். ஸோ நம்மளுடைய எல்சிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு காமனாக வரதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிப்போம். 2 into 5 காமனாக வருது. அண்ட் தென் நம்மளுக்கு சிங்கிளாக வர்றது பார்த்தீங்கன்னா 3 into 2. ஸோ இப்போ இது எப்படி மல்டிபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 2 into 5 into 3 into 2. ஃபர்ஸ்ட் நம்ம 2 5s are 10 பார்த்துப்போம். நெக்ஸ்ட்டு 3 2s are 6. இப்போ 10ஐயும் 6ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணால் 10 into 6 60 கரெக்டாக. 10 டேபிளில் 6 டைம்ஸ் வந்து 6 வந்துச்சுன்னா நம்மளுக்கு அது 16 ஆகிடும். ஸோ நம்மளுடைய எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 60 தான். ஓகே, இந்த 5 sums உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வி see the next class.